ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். யூனிட் 8ல் 19th செஞ்சுரியில் வந்து சமூக சீர்திருத்தம் பற்றின ஒரு சின்ன நோட்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த நோட்ஸ் வந்து 10th 11th அதுக்கப்புறம் 12th பழைய ஓல்டு புக்கு வந்து 10th புக்கு இதெல்லாம் ரெஃபர் பண்ணி நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் வந்து இதில் வந்து மிஸ் பண்ணாமல் எழுதுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இயர்ஸும் வந்து மறக்காமல் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மேட்சிங்கில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இயர்ஸ் வந்து சுத்தமாக மறந்து போகாமல் இருக்குது, ரொம்பவே வந்து யூஸாக இருக்குது. இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்தம் இந்த ஒரு நோட்ஸை வச்சு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஐஎன்எம் இந்த யூனிட் 8 படிக்கும் போது நம்மளுக்கு ஐஎன்எம்மும் வந்து கவர் ஆகுது. எனக்கு வந்து இந்த முறை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு இயர்ஸ் மறந்து போகலை, எதுக்கப்புறம் எந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு வந்து ஞாபகத்தில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது நம்மளுக்கு ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா ஃபாலோ பண்ணலன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஒதுக்கி நம்ம எந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு, எந்த இயர்க்கு அப்புறம் எது வந்திருக்கு அப்படிங்கிறத புக்கு மூலிமா நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக இந்த ஒன்றே போதும். இயர்ஸ் சுத்தமாக மறந்தே போகலைங்க. நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இயர்ஸ் வரும்போது இதுவா அதுவா அப்படின்ற ஒரு டைலமா இருக்கும்.